ஆல்ரைட் நண்பா. ஸோ அகைன் நம்ம வந்து பிளட் லைன் ரிலேட்டட் ஸ்மாக்டவுனில் தரமான சம்பவம் வந்து பார்க்குறோம். ஸோ பிளட் லைன் வர்சஸ் பிளட் லைனுக்கான ப்ரால் வந்து நம்ம பார்க்குறோம் ஸ்மாக்டவுனில். நம்ம கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்து வரும். ஸோ ஸ்மாக்டவுன் ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஜிம்மி சாமி வந்து பேக் ஸ்டேஜில் இருக்காங்க. அண்ட் இங்கே அவங்களுக்கு இது என்னது சர்வீசஸ்க்காக 5th மெம்பர் வந்து ஸ்டில் தேவை. அவங்க வந்து ராலை தேட்டாங்க. இப்போ ஸ்மாக்டவுனில் வந்து தேர்ந்து இருக்காங்க. அண்ட் இப்போது யார் ஜிம்மி வந்து சொல்கிறாரு ரோமன் வந்துன்னு இருக்கான், நான் வந்து இப்போ தான் ஃபோனில் வந்து பேசினேன்னு. அண்ட் இங்கே வந்து சாமி வந்து யாரையும் தேட போயிருக்காரு அந்த 5th மெம்பராக. தென் நம்ம பார்க்குறோம் அந்த 5th மெம்பராக அவர் வந்து யாரை பேச போயிருக்காருன்னா எலனைட் கூட வந்து பேச போயிருக்காரு. பட் அஃப்கோர்ஸ் எலனைட் வந்து அக்செப்ட் பண்ணல. அண்ட் அவர் வந்து பிளட் லைன் கதையில் வரல, ஹெல்ப்பும் வந்து பண்ணல. தென் நம்ம வந்து பாரு ரோமன் வந்துட்டார். அண்ட் அவர் வந்து லாக்கர் ரூமில் இருக்கார். அண்ட் இந்த 3 பேர் வந்து உள்ளே போகிறாங்க. ஜிம்மி சாமி அண்ட் ரோமன் வராரு. அண்ட் இங்கே ரோமன் வந்து கம்முன்னு இருக்கார், சேரில் உட்காந்து இருக்காரு. இங்கே வந்து சாமி சொல்கிறாரு சொல்லுங்கடான்ட்டு. பட் அண்ட் ஜிம்மியால் வந்து சொல்ல முடியல ரோமன்கிட்ட, அதாவது இன்னும் 5th மெம்பர் நம்மளால் வந்து சேர்க்க முடியலன்னு. பட் சாமி போய் சொல்லிடுறாரு இந்த மாதிரி கதை யாருமே வந்து நம்ம கூட சேரல, ஏன்னா நம்ம பாஸ்டில் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம்ல. ஸோ யாருமே வந்து சேரல அந்த விஷயத்த வந்து ரோமன்கிட்ட சொல்கிறாரு. அண்ட் டிவி வந்து பக்கத்தில் இருக்குது. அண்ட் அந்த டிவியில் நம்ம பார்க்குறோம் சோலோட பிளட் லைன் பார்த்து என்ட்ரி பண்ணுறாங்க. அண்ட் அவங்க வந்து என்ட்ரஸ் பண்ணியிருக்காங்க, உள்ளே வராங்க. அண்ட் சோலோ வந்து சொல்கிறாரு எக்னாலஜிமின்னு சொல்கிறாரு. உடனே நம்மளோட ரோமன் பார்த்தீங்கன்னா கோவத்தில் அவரும் வந்து ரிங்குலா அரினாக்குள்ளே வந்துடுறாரு. அண்ட் தென் ரோமன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாக இருக்காரு. அண்ட் அவர் வந்து பேச்செல்லாம் கிடையாது, டேரெக்டாக வீச்சு தான்ட்டு அவர் வந்து ரிங்குள்ளே இறங்கிடுறாரு. 4 பேர் வந்து இறங்கிறாங்க. அண்ட் இந்த 8 பேருக்குள்ளே நம்ம வந்து செம்ம ப்ரால் பார்ப்போம். சூப்பராக இருக்கும் ப்ரால், சும்மாலாம் கிடையாது, உடனே முடிச்சிடுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது. கொஞ்சம் அவங்க டாமினேட் பண்ணுவாங்க, கொஞ்சம் இவங்க டாமினேட் பண்ணுவாங்க. சாமி போய் ஜம்ப் அடிப்பார் இந்த டாப் ஃப்ளோர்லேருந்து, டாப் ரோப்லேருந்து. வந்து ஜம்ப் அடிப்பார். அண்ட் தென் ஜாக்கஃபாட்டு வந்து பயமாக வந்து டாமினேட் பண்ணுவார். அந்த மூமெண்ட்டை காட்டுறாங்க. கடைசியில் ரோமனை வந்து டாமினேட் பண்ணுவார். பட் ஜாக்கஃபாட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ அவர் வந்து இது பண்ணுறாரு. அண்ட் எண்டில் பார்த்தா ரோமன் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிப்பார் அகெயின். பட் அங்கே அவரை அட்டாக் பண்ண வந்துடுறாரு ப்ராசன் ரீட். தரமாக இருக்கார் ப்ராசன் ரீட். அவர் உடம்பு இன்னைக்கு ரொம்ப இது வந்தது. பை தி வே அவர் வந்து ஹெல்ப் பண்ணிடுறாரு நியூ பிளட் லைனை. அண்ட் வச்சு பிளாஸ்ட் பண்ணிடுறாரு ரோமன் ரிங்ஸை. சும்மா ஜாக்கஃபாட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டாமினேட்டாக இருப்பார். ப்ளஸ் ப்ராசன் ரீட் அவரும் வந்து ஒரு மான்ஸ்டர் மாரி. ஸோ அவர் 2 பேர் சேர்ந்துட்டாங்க. அண்ட் பயமாக பார்த்தீங்கன்னா ரோமனை பிளாஸ்ட் பண்ணிடுறாங்க. ஜாக்கஃபாட்டு ஒரு ஃப்ளாஷ் வந்து போடுறாரு. அண்ட் ப்ராசன் ரீடு வந்து தன்னோட ஒரு ஃப்ளாஷ் வந்து போடுறாரு. ரோமன் கதறாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராசன் ரீடு வந்து நியூ பிளட் லைனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. 5th மெம்பராக வந்து அவர் கன்ஃபார்ம் ஆகிட்டார். அண்ட் நியூ பிளட் லைன் இங்கே தன்னோட டீமுக்காக 5th மெம்பர் ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போது ஓஜி பிளட் லைனில் வந்து யார் வந்து சேர போகிறாங்கன்னு. அண்ட் நம்ம அந்த லீக்கான வீடியோ கூட பார்த்துட்டோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க டெஃபினெட்லி அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ எஸ், ப்ராசன் ரீடு வந்து பிளட் லைன் கதைக்குள்ளே வந்துட்டார். இது பார்த்து உங்களோட ரியாக்ஷன் எப்படி மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது ரைட்டாக ராங்காக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.